ரொம்ப நல்லா இருக்குல்ல பிரியா? சூப்பரா இருக்கு. எவ்வளவோ சாப்பிட்டிருக்கேன், ஆனா சம்திங் டிஃபரெண்ட். நல்லா இருக்கு. நீ இவ்வளோ ரசிச்சு சாப்பிடுன்னு தெரிஞ்சிருந்தா எக்ஸ்ட்ராவா இன்னும் 2 சாக்லேட் வாங்கிருப்பேன் பிரியா. ஏன் சொல்ல மாட்டேன்? ஓசியில வாங்கி கொடுத்தா கசக்குமா என்ன? ஆட்டோக்காரன்ட்டே மீட்டரை போட்டியாடா பாவி. உள்டானே என்னன்னா நீங்க இதெல்லாம் போய் பெருசா பேசிக்கிட்டு, எங்க அக்கா எங்களுக்கு இப்படி ஒரு இன்பதிர்ச்சி கொடுப்பான்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. திடீர்னு ஆட்டோல ஏறின்ட்டா, அதான் அவசரத்துல பர்ச மரத்துல வச்சுட்டு வந்துட்டேன். சரி, உங்ககிட்ட காசு இல்ல, ஓகே. உன் ஆள் அந்த பொண்ணு எடுக்கவே மாட்டுது காசை. ஆட என்ன உள்டானா, விவரம் தெரியாத ஆளா இருக்க. எந்த காலத்துல நான் காதலிக்கிற பொண்ணுங்க பர்ச வெளில எடுத்திருக்காங்க இவ எடுக்கிறதுக்கு? ஏய், உங்க அக்கா சொன்னாங்கன்னு கூட வந்தா நக்கலா பண்ணு. ஏய் பிரியா, சாரி பிரியா, நான் உண்மையை பேசியே பழகிட்டேனா, அதான் சட்டுன்னு போய் சொல்ல வரல. இதெல்லாம் டூ மச் ஐயப்பா. சாரி பிரியா. என்ன உள்டானா, நான் படுற அவஸ்தையை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? ஐயப்பா, லவ் பண்ற டைமிங்ல இந்த மாதிரி சின்ன சின்ன தகராறுலாம் சந்தோஷமா அனுபவிக்கணும். இத போய் அவஸ்தை கவசம்லாம் சொல்லிட்டு இருக்க. ஏன் உள்டானா, நீ கூட தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்ட, உனக்கும் இது மாதிரி அனுபவம் இருக்குல்ல, அதை என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டானே. போடா நீ வேற, அதெல்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்க. ஏன் உள்டானா, நீ படுற வெக்கத்தை பார்த்தா என்னோட அதிகமா பல்ப் வாங்கியிருப்ப போல இருக்கு. ஏமா பிரியா, இந்த ஓட்ட வாயனை எப்படி சமாளிக்கிற? பேசியே கொள்றானே. இங்கதான் நிறுத்துங்க. இங்கதான் நான் நிறுத்துங்கண்ணா. ஐயப்பா, இங்க எதுக்கு நிப்பாட்ட சொல்ற? இப்படியே ஆட்டோல போயிட்டு இருக்கா வந்தோம். வாங்க கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் சாப்பிடலாம். காசு வச்சிருக்கியா? இந்த கிண்டல் தானே வேணான்றது. எங்க 2 பேர்ட்டையும் சுத்தமா காசு இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். வேற வழி இல்லைண்ணே, இங்கேயும் நீ தான் காசு கொடுத்தாகணும். மொத்தமா கணக்கு பார்த்து எங்க அக்கா கிட்ட வாங்கிக்கோ. போலாம் வாங்க. வா பிரியா. வாங்கண்ணே, இவங்க என்ன கட்டாலும் கொடுங்க, நான் வந்து. சரி ஓகே சார். 2 பேரும் சாப்பிடுங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். சரிண்ணே. 2 ஹனிபன் கொடுங்க. சரி. வீட்டுக்கு தெரியாம இது மாதிரி இடத்துக்கு வரதுல ஒரு த்ரில் இருக்குன்னா, தெரிஞ்சு வரதுலயும் ஒரு த்ரில் இருக்கதான் செய்யுது இல்ல? ஐயப்பா, அங்க பாரு, ஒருத்த நம்மளே பாக்குற மாதிரி இருக்கு. அவனா? ஐயோ, யார சொல்ற? நான் அடி வாங்குற கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அப்பாடா, அவன் இல்ல. ஒருவேளை அவன் அனுப்பி வச்ச ஆளா இருப்பானோ? அதான் அவ இல்லன்னு சொல்லிட்டல்ல, அப்ப எதுக்கு பயப்படுற? ஒழுங்கா சாப்பிடு. இனிமே எங்கன்னு பிரியா சாப்பிடுறது? எனக்கு பயத்துல உடம்பெல்லாம் பாட்டா நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இதானே வேணாங்கிறது. இந்தா சாப்பிடு. வேணாம் பிரியா, ரொமான்ஸ் பண்ற மூட்ல எனக்கு போயிருச்சு பிரியா. வா நம்ம கிளம்பலாம். உள்டா அண்ணன் காசுலாம் வேஸ்ட் ஆகுது தெரியுமா? வாங்கினதெல்லாம் அப்படியே இருக்குல்ல. காசு போனா சம்பாதிச்சுக்கலாம் பிரியா, உயிர் போனா முடியுமா? சொன்னா கேள, வா போலாம். ஏன் தான் இப்படி பயந்து சாகுறியோ? நான் இப்ப சொன்னதுதான் தப்பா போச்சு. சரி வா, எனக்கும் வேணாம், வா போலாம். வாங்க, ஃபுல் மீல் சாப்பிட்டீங்களா? நீ போய் காசு கொடுத்துட்டு வானே. சரிங்க. சந்தேகமே இல்ல, அவன் நம்மளதான் ஃபாலோ பண்றான். அப்பாடா, இப்பதான் எனக்கு மூச்சே வந்துச்சு. வண்டியில ஏறுங்க, போலாம். ஏறு பிரியா. என்ன ஐயப்பா, அந்த பையன் இங்க வந்தானா?
ஐயப்பா, அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அது சரியா தான் இருக்கு. உன் பயத்துல என் காசை வேஸ்ட் பண்ணிட்டா பாவி. சாரிண்ணே. சரி, படுத்து எங்க போறது? போதுண்ணே, வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போனா அவனை அடிச்சோன்னு எப்பறம் கண்டுபிடிக்க முடியும்? அது மட்டும் இல்லாம பாதியில போனா உங்க அக்கா வேற சத்தம் போடும். சரிண்ணே, அப்படின்னா பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, அங்க போலாம். சரி, ஓகே, அங்கேயே போலாம். உங்க அக்கா இப்படி பயந்து நடுங்கிறதுக்காக நம்மள இங்க அனுப்பி வைக்கல, ஞாபகம் இருக்குல்ல? இல்ல பிரியா, இங்கேயும் யாராச்சும் என்ன ஃபாலோ பண்றாங்களான்னு பார்த்தேன். ஏன் இப்படி இருக்க? அதான் உல்டா அண்ணன் இருக்காருல்ல, நீ அவனை பார்த்து கண்ணால சிக்னல் காமிச்சா அண்ணன் பாத்துக்க போறாரு. ஆமால, புலி அடிக்கிறதுக்கு முன்னே கிளி அடிச்சிருன்னு சொல்லுவாங்க. உன் விஷயத்துல அதான் நடந்துட்டு இருக்கு. அவனை பத்தின நினைப்பே உன்னை கோழையாக்கி நடுங்க வச்சிட்டு இருக்கு. புரியுது பிரியா, ஆனா 2 அட்டம்ப்ட்லயே நிறைய விழுப்புண் பட்டதால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத என்ன. தற்செயலா வந்தாதான் வில்லன் கூட நல்லவனா இருப்பான் போல இருக்கு. வந்துருவான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தா போர் தான் பிரியா அடிக்குது. சரி வா போலாம். பிரியா, என் மேல ஏதாச்சும் கோவமா? ஏய், அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, வா போலாம். உள்டான உள்ள வரலையா நீங்க? உள்ள வந்தேன், அப்புறம் வெளியே வந்துட்டேன். ஏன்? ஆமா, உள்ள வந்தமா லவர்ஸ்லாம் கடலை போடுவாங்க. அது எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கிறது? அதனாலதான் வெளியில கடலை பாக்கெட் வாங்கி நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கும் வாங்கி வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இந்த வண்டியில ஏறுங்க. பயப்படுற? அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது, அதெல்லாம் பாத்துக்கலாம். சரி ஐயப்பா, எனக்கு டைம் ஆச்சு. ஆபீஸ்க்கு ஆஃப் டே தான் லீவ் சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன போற வழியில இறக்கி விட்டுறியா? நானும் தான் ஆபீஸ் போகணும். முதல்ல உன்னை இறக்கி விட்டுட்டு நான் அப்புறம் கிளம்புறேன். அண்ணா, நான் வழி சொல்றேன், பிரியா ஆபீஸ்க்கு வண்டியை விடுங்க. சரியா இருங்க. சரி ஐயப்பா, நாளைக்கு மீட் பண்ணலாம். நான் வரட்டுமா? நான் பொழைச்சி கிடந்தா கண்டிப்பா மீட் பண்ணலாம். எதுக்கு இப்படி பயப்படுற? ஒண்ணுமே நடக்க, தைரியமா இருக்கணும். சரியா? பாய், நான் வரேன். அதான் ஒன்னும் ஆகல இல்ல, அப்புறம் என்ன பொழைச்சி கிடந்தா வரணும் ஒரு பிட்ட போடுற? அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படாத. அண்ணா, இது வரைக்கும் ஒன்றும் நடக்கல, நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா ஒரு வாட்டி அவன் என்ன பார்த்துட்டு போன அப்புறம் தானே எனக்கு அடி விழுது. இந்த முறையும் அப்படி நடந்துட்டா? அதான் கூட நான் இருக்கேன்ல, ஆபீஸ் வரையும் கூட நான் வரப்போறேன். அதுக்கப்புறம் ஆபீஸ்க்குள்ள வந்து ஒன்று அடிச்சிட போறாங்களா? பயந்து சேக்காத, வண்டியில ஏறுவா.
தைரியமா போடா. சரிண்ணே. நான் கிளம்புறேன் அண்ணே. சரிண்ணே. ஆட பூரணி, நீ சொன்ன மாதிரியே உங்களை 4-5 இடத்துக்கு கூட்டிட்டு போனேன். நல்லா என் காசுல ஐஸ்கிரீம் காஃபி பன்னு வாங்கி ஃபுல்லா சாப்பிட்டுதுங்க. ஆனா இதுங்களை யாருமே ஃபாலோ பண்ணல. எனக்கு என்னன்னா, ஒருவேளை வேற யாரையோ அடிக்க வந்து அவன் தப்பா நம்மால் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுவுமே தப்பா நடக்கல. தேவையில்லாம பயந்து இவனும் குழம்பி நம்மளையும் குழப்பி விட்டான் பூரணி. தப்பா நடக்கலன்னு சொன்னியே, அதுவே பெரிய சந்தோஷம். இரு, தப்பா நடக்கலன்னு சொன்னது அவங்களுக்கு தான். ஆனா எனக்கு எல்லாமே தப்பா தான் நடந்துச்சு. அப்படின்னா அவங்கள ஆட்டோல கூட்டிட்டு சுத்தினால அதுல என் பெட்ரோல் வேஸ்ட், ஐஸ்கிரீம் பண்ணலாம் வாங்கி கொடுத்ததால என் காசு வேஸ்ட், என் டைம் வேஸ்ட். இதுக்கப்புறம் டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். 4 சவாரிக்கு போய் 4 காசு சம்பாதிக்கிறேன். வரமா தாயி, வரேன். சார் குட் மார்னிங். குட் மார்னிங். ஹலோ சார். குட் மார்னிங். எஸ் சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு சார். என்ன பார்க்கவா? யாரு? அவர் பேரு பாபுன்னு சொன்னாரு சார். ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா பேசணுமா சார்? சரி, வெயிட் பண்ண சொல்லுங்க, வரேன். சரி, ஓகே சார். என்ன பார்க்க யாரோ வந்திருக்கிறதா சொன்னீங்க? அவரு வெளியே வெயிட் பண்றாரு சார். வெளியே வா. ஐயோ அப்பா, சார் அடிங்க சார், நல்லா அடிங்க சார். என் போற வரைக்கும் அடிங்க சார். என்ன அடிச்சே கொடுங்க சார். ஏன் சார் நிறுத்துறீங்க? இன்னும் நல்லா அடிங்க சார். போட்டா சனியம் பிடிச்சவனு. சார் ஒரு நிமிஷம். நீங்க என்ன இவ்வளவு அடி அடிச்சீங்களே, ஒரு அடியாவது உங்களை திருப்பி அடிச்சிருப்பனா? இல்ல ஏன் அடிக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை எழுத்துட்டு தான் பேசிருப்பனா? குறைஞ்சபட்சம் மனிதாபிமானம் கூட எல்லாம் போனா எப்படி சார்? நீங்க யாரு, எதுக்காக அடிக்கிறீங்கன்னு சொன்னா அடுத்த தடவை அடி வாங்க ரெடியா இருப்பேன் சார். நான்லாம் காந்தி இயேசுநாதர் கொள்கையோட வாழறவன். ஒரு கணத்தை அரைஞ்சிங்கன்னா மறு கணத்தை காட்ட தயாரா இருப்பேன் சார். ஆனா வாங்குற அடி நியாயமா இருக்கணும் சார். எதுக்கு சார் என்ன போட்டு அப்படி அடிச்சீங்க? இன்னொரு தடவை அந்த பொண்ணோட உன்னை பார்த்த பெருமையை அடிக்க மாட்டேன், சாகடிச்சிருவேன். சார் நீங்க அந்த பொண்ணுக்காக தான் என்ன அடிக்கிறீங்கன்னு தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை சார். அந்த பொண்ணுக்கு நீங்க யாரு சார்? அண்ணனா இல்ல அந்த பொண்ணோட லவ்வரா? ஐ மீன் அந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்றீங்களா? இல்ல ஒருவேளை முன்னாடி லவ் பண்ணி கேன்சல் ஆயிடுச்சா? நான் வாங்குற அடியை நினைச்சு பாருங்க சார். கொஞ்சம் எதுக்கு அடிச்சீங்கன்னு சொல்லிட்டு போங்க சார். ரீசனை சொல்லிட்டு அடிச்சீங்கன்னா சந்தோஷமா அடி வாங்கிப்பா சார். முன்னாடி சொன்னதை தாண்டா இப்பயும் சொல்றேன். இன்னொரு தடவை அந்த பொண்ணு கூட உன்னை பார்த்த அடிக்க மாட்டேன், கொன்னு போட்டுருவேன். ஹாய் மாமா. என்ன மாமா, வீட்ல யாருமே இல்லையா? வீடு ரொம்ப சைலண்டா இருக்கு. எல்லாரும் அண்ணனோட நிச்சயார்த்தத்துக்கு துணி எடுக்கிறதுக்கு வெளியே போயிருக்காங்க. நான் உன்னை கேக்குறேன், முடியாதுன்னு சொல்லாம கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்ல. என்ன? உங்க அண்ணன் நிச்சயதார்த்தம் முடியறதுக்குள்ள ஒரு சேஞ்சுக்கு நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? ஏய் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கற. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? இல்ல மாமா, நான் விளையாட்டுக்காகவோ உன்னை வம்பு இழுக்கணுங்கிறதுக்காகவோ இல்ல கல்யாண வெறி பிடிச்சோ இப்படி எல்லாம் பேசல. என் வீட்டு சூழ்நிலை நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நாளுக்கு நாள் மோசமாகிட்டே போகுது. எங்க அப்பா பயங்கரமான சுயநலவாதி, காரியவாதி மாமா. நீ அது புரியாம மாமா தானே, அவரை கரெக்ட் பண்ணிடலாம், கன்வின்ஸ் பண்ணலாம் நினைக்கிற. அதெல்லாம் தப்பு மாமா. அன்னைக்கு உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வந்து உங்க அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம்னு தகவல் சொல்லிட்டு போனாங்க. பேச்சு வாக்குல எங்க அம்மா நம்ம பொண்ணு நிச்சயதார்த்தத்தையும் விநாயகர் நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமா வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. நிச்சயமா அப்படி எதுவும் நடக்க போறது இல்லைன்னு தெரியும். அப்படி சொன்னதுக்கு எங்க அப்பா என்ன சொன்னார்னு தெரியுமா? அந்த பொண்ணை விட்டுற கூடாது, வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அட்வான்ஸ் புக்கிங் பண்ற மாதிரின்னு உன் அண்ணன் செஞ்சிருக்காரு. ஆனா கல்யாணம் அவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டாரு. நான் அவ்வளவு ஒண்ணு இழிச்ச வாயினா இருக்க மாட்டேன். கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ணிட்டு தான் நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிப்பேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி அப்பா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? உங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன், நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. இப்படியே பேசிக்கிட்டு இருந்து ஏதோ ஒரு கட்டத்துல நீ எனக்கு இல்லன்ற சூழ்நிலை வந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மாமா. அதனாலதான் சொல்றேன்,
தயவு செஞ்சு நம்ம கல்யாணத்தை விளையாட்டா எடுத்துக்காம சீரியஸா எடுத்துக்க. சீரியஸா எடுத்துட்டு மட்டும் என்னால என்ன பண்ண முடியும்? இப்போ என் கல்யாணத்தை பத்தி எப்படி யோசிக்க முடியும்? என் அண்ணன் கல்யாணத்தை பத்தி கூட நான் கவலைப்படல. அவனுக்கு லேட்டானா கூட அவனுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனா அக்காவுக்கு கல்யாணம் நடக்காம என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இத வீட்லயும் பேச முடியாது. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. வாழ்க்கையில தேவைப்பட்ட நேரத்துல சுயநலமா இருக்கிறதுல அவ்வளவு தப்பு இல்ல மாமா. உங்க அண்ணன் பொண்ணு பார்த்தது எப்படி நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துச்சு? பூர்ணி அக்கா கிட்ட பேசினதுனால தானே. அதே மாதிரி நீயும் உங்க அக்கா கிட்ட ஏன் பேசக்கூடாது? நான் ஒன்னும் தப்பு எதுவும் பண்ண சொல்லல. உங்க அக்காக்கு செய்ய வேண்டிய கடமைய செய்ய வேணாம்னு சொல்லல. ஆனா உனக்காக ஒரு ஸ்டெப் எடுன்னு தான் சொல்றேன். அந்த காயத்ரி வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிய போய் தான் அவங்க அம்மா ரூட்டு மாறி மனசு மாறி நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி எங்க வீட்லயே எங்க அப்பாவால பிரச்சனை இருக்கு. நாளைக்கு நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க முடியாம போகலாம்ங்கிற விஷயத்த நீ என்னைக்காவது உங்க அக்கா கிட்ட சொல்லிருக்கியா? இல்ல, இத பத்தி நான் எங்க அக்கா கிட்ட பேசினதே இல்ல. ஒரு வார்த்தை சொல்லிதான் பாரு. எனக்கு உதவி பண்ணுன்னு கேட்க வேணாம், கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்க வேணாம். வளர்மதி அப்பா இப்படி இருக்காரு, வீட்டுல அவளை டார்ச்சர் பண்றாரு, வேற மாப்பிள்ள பாக்குறாருன்னு திடீர்னு ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவன் முன்னாடி நிறுத்துறாருன்னு எல்லாத்தையும் உங்க அக்கா காதுல தான் போட. யாரையும் பெருசா பாதிக்காத சுயநலத்தினால எந்த தப்பும் இல்ல மாமா. சுயநலமே இல்லாம நம்மனால வாழ முடியாது. தயவு செஞ்சு மாமா எனக்காக இந்த உதவி செய் மாமா. உங்க அக்கா கிட்ட என் அப்பா பிரச்சனையை பத்தி மட்டும் பேசு. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேச வேண்டாம். மத்தது என்ன செய்யணுமோ அது உங்க அக்காவே பாத்துப்பாங்க மாமா. இந்த விஷயத்துல வேற யாரும் நமக்கு உதவி செய்வாங்கன்னு எனக்கு தோணல மாமா. இத பாருங்கம்மா. நாங்க நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்க வந்திருக்கோம். இவதான் என் பொண்ணு, நல்லா பாத்துக்கங்க. இவ கலருக்கு நல்ல எடுப்பா ஒரு புடவைய காட்டுங்க. விலைய பத்தி கவலைப்படாதீங்க, புடவை நல்லா இருக்கணும், அதான் மேட்ரு. நல்ல புடவை காட்டிட்டா போச்சு. அம்மா, டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? சம்பந்திமா சொல்லுங்க எல்லாருக்கும். எல்லாருக்குமே சொல்லுங்க. சாப்பிட்டா தம்பி, இவங்க எல்லாருக்கும் டீ காஃபி எடுத்துட்டு வாப்பா. சொல்லுங்கம்மா, புடவை என்ன மாதிரி கலர் வேணும்? ஐடியா வச்சிருக்கீங்களா? அப்படிலாம் எந்த ஐடியாவும் வச்சுக்கல. புடவை நல்லா இருக்கணும், லேட்டஸ்ட் டிசைனா இருக்கணும், அத மட்டும் தான் நாங்க எதிர்பார்க்கறோம். லேட்டஸ்ட் டிசைன்னா எம்ப்ராய்டரி ஒர்க்கோட ஜெமிக்கி வச்ச புடவைங்க தான் இப்ப நிறைய சேல்ஸ் ஆயிட்டு இருக்குமா. அத காமிக்கிட்டுமா? காட்டுங்க காட்டுங்க. சம்மந்தியமா, நாமளா எதுக்கு முடிவு பண்ணணும்? புடவைய கட்டிக்கு போறது காயத்ரி, அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுக்க வேண்டியதானே. என் பொண்ணுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியுமா. எனக்கு பிடிச்சிருந்தா அது அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான். அவள்கிட்ட கேட்கணுங்கிற அவசியமே இல்ல சம்பந்திமா. தம்பி, நான் கொடுத்துக்கிறேன், நீ பாப்பா. ஆண்டி, எடுத்துங்க. என்ன மாப்பிள்ள இதெல்லாம் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க? ஆண்டி, எடுத்துங்க. சரி காயத்ரி, எடுத்துக்க. மாப்பிள்ள சார், அக்காவுக்கு புடவை எடுக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு அவசியம் ஒரு டசன் கர்ச்சீஃப் எடுக்கணும். என்ன சாவி? இல்ல, உங்க மூஞ்சில அசடு வழியுது இல்ல, அது தடுக்கிறதுக்கு தான். இதானே வேணாங்கிறது. எடுத்துக்க பொருணி. ஆமா, எடுத்துங்க. அப்பா, அம்மா, என்னப்பா டீ சூடாவே இல்ல? மாப்பிள்ள, டீ சூடாவே இல்ல. அப்படியா? சூடா இல்லையா? ஆண்டி, நான் வேற மாதிரி எடுத்து சொல்றேன். என்னப்பா ஆறி போன டீ எடுத்து வந்திருக்க? சூடா வேற டீ எடுத்து வாப்பா. சரிங்க சார். ஆண்டி, இப்ப எடுத்து வர சொல்லியிருக்கேன், நீங்க பாருங்க. சரி. அண்ணா, இந்த புடவை பாரு, ரொம்ப நல்லா இருக்குல்ல?
காயத்ரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல பூரணி, இந்த புடவை நல்லா இருக்கு பாரு. பார்டர் கூட பெருசா இருக்கு பாரு. காயத்ரி கிட்ட இந்த கலர் புடவை இல்லம்மா. சூப்பர் ஆண்டி, நல்ல செலக்ஷன். இல்ல பூரணி, ஆனாலும் அநியாயத்துக்கு நீங்க அம்மா பக்கம் சாயறீங்க. ஏய் சும்மா இருக்க மாட்டேனி. சம்பந்திமா, நீங்க என்ன எதுவுமே பேசாம இருக்கீங்க? இந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அம்மா ஆண்டி கேக்குறாங்கல்ல, வாயை திறந்து ஏதாவது பேசுமா. அது ஒண்ணு இல்ல மாப்ள, நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் இது முத கல்யாணம் இல்லையா? எந்தவித பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியணுமேன்னு அவங்க டென்ஷன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லம்மா? அட நீங்க வரங்க, இவனுக்கு இப்ப நிச்சயதார்த்தம் பண்ணணுங்கிற ஐடியாவே எங்களுக்கு கிடையாது.